இதுதான் பீகாக் சார்ம்ஸ், வந்து ஆன்டிக் பீகாக் சார்ம்ஸ். இந்த ஆன்டிக் பீகாக் சார்ம்ஸ் வந்து நமக்கு கோல்டன் கலரில் இருக்குது, அதே மாதிரி சில்வர் கலர்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பீகாக் சார்ம்ஸோட ரேட் என்னென்னா, ஒரு பீஸ் வந்து 2 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து 10 பீஸாக நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா 20 rupees அந்த மாதிரி நமக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. சரியா? ஸோ இந்த பீகாக் சார்ம்ஸை நம்ம இந்த பேங்கிளில் வந்து எப்படி ரேப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து 2 cut பேங்கிள் எடுத்திருக்கேன். 2 cutல நார்மல் பேங்கிள், அதில் வந்து சில்க் த்ரெட் 30 strands எடுத்து நான் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இது வந்து ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு தான் நம்ம வந்து ரேப் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஓவர்லாப்பிங் எதுவுமே இல்லாமல் நீட்டாக நம்ம வந்து ரேப் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல் பேங்க்லேயும் பீகாக் சார்ம்ஸை வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. பட் இதில் என்னென்னா, இந்த பார்த்தீங்களா, இது இப்படி மூவ் ஆகிறது மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் அப்படி மூவ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னா, இந்த பீகாக் சார்ம்ஸ்க்கு பேஸில் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இது லைட்டாக நீக்கிட்டு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா அது மூவ் ஆகாது. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி இதில் நீங்கள் டிசைன் பண்ணணும்னா டிசைன் பண்ணிக்கலாம்.